நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. அடே மாயிரி, உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன ஏய், ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடாங்க மொகரை போடாங்க. இல்ல எனக்கு என்னுடைய இதுல எங்களுடைய பார்வையில அது வீண். இந்த திட்டம் வெற்றிகரமான திட்டமா இல்ல. பல மாநிலங்கள்ல இந்த மெட்ரோ இது தோத்துருச்சு. யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? அதுக்கு எத்தனாயிரம்? 72,000 கோடி நீங்க ஒதுக்கிறீங்க. சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதுல, பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும். நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோன்னு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல. எல்லா வீடுகள்லயும் வாகனம் இருக்கு, அது போக தானி இருக்கு, அது போக உந்தூர்ல இருக்கு, அது போக அரசு பேருந்து இருக்கு. அப்ப அதுல போறவன் விழுக்காடு எத்தனை? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. எது வளர்ச்சி? வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும், இங்க இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும், இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க? எது வளர்ச்சிங்கிறீங்க? எல்லாரு வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான், அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம். நீ மெட்ரோல போறதான் வளர்ச்சினா 72,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்க. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது. 300 குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள், ஒரே ஒரு கழிவறை இருக்குது. எது அடிப்படைன்னே தெரியலையே. சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு. மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது. வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில்ல ஏறி போய் படுத்துக்கிறவா? மெட்ரோ ட்ரெயின் எதையாவது பேசுறா தம்பி. வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க. நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல. எனக்கு முதல்ல இருக்கிறத சரி பண்ணு. நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது 5000 ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற? ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை 38 விழுக்காடு, 58 விழுக்காடு, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் அதுக்கு 6111 ஏக்கர்ல மறுபடியும் துறைமுகம் கட்டுற? ஒழுப்படுத்து போய் கட்டுறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறத்துக்கு அங்க போற? எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத? அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்ப நீ பிளைட் கட்டுற, ஏர்போர்ட் கட்டுற, பறக்க போற பிளைட் யாரோடது? அரசோடதான் முதலாளியோடதா? அரசோடதான் முதலாளியோடதா? ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல, சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல, அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? காமெடி பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில்ல நீ இனிமே சொன்ன மெட்ரோ ரயில்ல போயிட்டு வா. இதான் பேச்சு அலையாது. இதான் பேச்சு வளர்ச்சி. யாரு? நான் கேக்குறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. விஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும், சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புன ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்க. தேர்தல் ஆணைய அரசு தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதீங்க. அப்புறம் ஏன் எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற? எப்போ
நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி எழுறா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மாயிரி ஒரு பத்திரிக்கையில் ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரையும் போடாங்க. ஆளை மாயிரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.